Students, today we are going to discussing about the principles of inheritance and variation. Principles அப்படிங்கிறது தத்துவங்கள், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது மரபு கடத்தல், வேரியேஷன் அப்படிங்கிறது வேறுபாடுகள் அல்லது மாறுபாடுகள். இப்போ இந்த சாப்டரில் நம்ம எது படிக்க போகிறோம்? இந்த சாப்டர் அவுட்லைனில் மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னா என்ன, ஹியூமன் பிளட் குரூப்ஸ், genetic control of RH factor, sex determination in human, insect and bats, அதில் எப்படி நடக்குன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸு, அப்புறம் கேரியோடைப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய குரோமோசோமில் எப்படி நம்ம படம் வரைஞ்சதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, அப்புறம் பெடிகிரி அனாலிசிஸ், மெண்டலியன் டிஸார்டர்ஸ், குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸு, இந்த யூஃபெனிக்ஸ் அண்டு யூத்தனிக்ஸ். இது வந்து பியூர் சுவாலஜி ஸ்டூடெண்ட் மட்டும் படிப்பாங்க. இதை இந்த கடையில் லாஸ்ட் ரெண்டு மட்டும். ஃபஸ்ட்டு நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா ஜெனட்டிக்ஸ். இப்போ ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜெனட்டிக்ஸ் எ பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்ரி அண்டு வேரியேஷன். ஜெனட்டிக் பயாலஜியில் ஒரு ஃபீல்டு. இதில் எதுக்கும் இடையில உள்ள ஹெரிடிட்ரிக்கும் வேரியேஷனுக்கும் இடையில உள்ள கேரக்டர்ஸை பற்றி படிக்கிறது. இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதில் மரபு பண்புகள் வந்து எப்படி ஒரு தலைமுறையிலேருந்து, அதாவது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எப்படி கடத்திட்டு போகுது, அதுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ணுது. இப்போ மரபு வந்து கடத்தப்படுகிறது. இதுதான் நம்ம அதாவது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஜீன், அதாவது பேரண்ட்ஸ்லேருந்து யங் ஒன்ஸுக்கு கடத்தப்படுறது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா மரபு கடத்தல், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த மரபணு மூலமாக தான், அதாவது ஜீன் மூலமாக தான். ஜீன் தான் மரபணு, நமக்கு வந்து டிஎன்ஏ, அதான் ஜெனட்டிக் மெட்டீரியல். இப்போ இது வந்து ஒரு உயிரியினுடைய தனித்தன்மையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு சந்ததி உருவாகும் போதும் பெற்றோர்களுக்கும் அவங்கள்ட்ட உருவான யங் ஒன்ஸுக்கும் இடையில உள்ள நிறைய மாறுபாடுகள் இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னது படிக்க போகிறோம் அப்படின்னோம்னா மல்டிபிள் அல்லீல்ஸ், ஹியூமன் பிளட் குரூப்ஸு, செக்ஸ் டிட்டர்மினேஷன், செக்ஸ் லிங்க் இன்ஹெரிட்டன்ஸ், ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் அல்லீல்ஸ். இப்போ மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னோம்னா பல்கூட்டு ஜீன்கள், அதாவது பல்கூட்டு ஜீன்களில் அல்லீல்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ மெண்டலினுடைய மரபு கடத்தலின்படி அனைத்து மரபணுக்களும், எல்லா மரபணுக்களும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாற்று வடிவங்களை கொண்டது. அதாவது ஜெனட்டிக் செக்ரீஷன் இன் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸு reveal that all genes have two alternative forms. One is dominant, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெசசிவ் அல்லீல்ஸ். அதாவது டாமினன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படக்கூடிய பண்பு, ரெசசிவ் அப்படின்னா ஒடுங்கக்கூடிய பண்பு, ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை நம்ம வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேபிட்டல் டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினன்ட் கேரக்டரை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது. இதே ஸ்மால் டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது அப்படின்னம்னா ஒடுங்கு பண்பை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது. தான் நெட்டை குட்டை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து டாமினன்ட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே இருக்கக்கூடியது. இதில் ரெசசிவ் கேரக்டர், அதாவது ஸ்மால் டி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒடுங்கிய அல்லீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெசசிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா மியூட்டன்ட், அதாவது திடீர் மாற்றம். மியூட்டன்ட் அப்படிங்கிறது மியூட்டேஷன் ஆனது, திடீர் மாற்றம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ஜீன் இருக்குது. இப்போ ஒரு ஜீன் வந்து நிறையா தடவை மியூட்டேஷன் ஆகும், அதாவது திடீர் மாற்றம் அடையும். அப்படி அடையும் பொழுது பல மாற்று வடிவங்கள், அதாவது மாற்று வடிவம் சில டிஃப்ரெண்ட் வந்து ஃபார்ம்ஸ், அதாவது செவரல் அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸை வந்து நிறையா உருவாக்குது. இப்போ ஒரு உயிரினத்தில் ஒரு ஆர்கானிசம் இருக்குது. அப்போ அந்த ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஒரே மாதிரி குரோமோசோம், அதாவது ஹோமோலகஸ் குரோமோசோம், அதாவது ஒரே மட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்பை வந்து என்ன செய்யுது அப்படின்னா கட்டுப்படுத்துது.
அப்போ அந்த குறிப்பிட்ட பண்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மட்டும் கட்டுப்படுத்தாது, 2-3 அல்லீல்கள் சேர்ந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டி கேபிட்டல் டி அப்படிங்கிறது அப்புறம் ஸ்மால் டி அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் மெண்டலினுடைய இருபண்பு கலப்பு படிச்சிருப்பீங்க, டபுள் டைஹைப்ரிட் கிராஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து டைஹைப்ரிட் கிராஸில் வந்து ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்புறம் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பண்பை வந்து வெளிப்படுத்துது, அதாவது நிறம் அப்படிங்கிற பண்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கிள் சுருங்கிறது, உருண்டையானது அப்படி தட்டையானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு நிறையா ஜீன்ஸ் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி கண்ட்ரோல் பண்ணால் அந்த அல்லீல்ஸுக்கு பேர் என்னது அப்படின்னா மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்ட்டு பேர். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்குது. இப்போ இந்த பல்கூட்டு அல்லீல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மல்டிபிள் அல்லீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஏற்படுதுன்னா ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு என்ன செய்யுது, கடத்தப்படுகிறது. ஸோ இந்த ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு இதுக்கு கடத்தப்படுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா மல்டிபிள் அல்லீல்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் பிளட் குரூப்ஸ். இப்போ இந்த ஹியூமன் பிளட் குரூப்ஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிளட் குரூப்ஸில் எது அதிகமாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னம்னா பர்டிகுலர்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ், அதாவது இந்த மல்டிபிள் அல்லீல்ஸம் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்குது. எது அப்படின்னம்னா கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை டைப் ஆஃப் பிளட் குரூப் இருக்குது அப்படின்னம்னா ABO அப்படிங்கிற 3 வகையான பிளட் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இதை எதை வச்சு நம்ம சொல்கிறோம், அதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடிஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இதில் இந்த ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடி இருக்கிறத வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்து நம்ம இப்போ ஆன்டிஜென்ஸ் அப்படிங்கிறது என்னது, எதிர்பொருள். ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது வந்து எதிர்பொருள் தூண்டிகள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. சரியா? ரைட். இப்போ ஹியூமனில் இருக்கக்கூடியது என்ன பிளட் குரூப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ABO பிளட் குரூப்ஸ். இப்போ ABO பிளட் குரூப்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது மல்டிபிள் அல்லீல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ABO பிளட் குரூப்ஸ். இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ ஒரு பிளட்டு எல்லா ஹியூமன் பீங்ஸில் இருக்கக்கூடிய பிளட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்குது. அதாவது கெமிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கலி ஒரு இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு வந்து பிளட் குரூப் என்ன செய்யும், மாறக்கூடியது. அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அதில் உள்ள பிளட் குரூப்ஸ் அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா கெமிக்கல்ஸும் மிக்ஸ் பண்ணி காணப்படும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகுல்டினேஷன் அப்படிங்கிற ஒரு இதை படிக்க போகிறோம். அகுல்டினேஷன் அப்படின்னா என்ன? அகுல்டினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் திரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. திரட்சி அப்படின்னம்னா ஒரு பிளட் சாம்பிளை எடுத்து நம்ம ஒரு பிளட் குரூப் அனலைஸ் பண்ணும் பொழுது, அதில் பிளட் சாம்பிள் வைக்கும் பொழுது அதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த பிளட் குரூப் அனலைஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம அதில் சேர்க்கும் பொழுது, ப்ராக்டிக்கல் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும், அதில் நம்ம பிளட் சாம்பிள்ஸை சேர்க்கும் பொழுது அது என்ன கலரில் மாறுது, அது வந்து மொத்தமாக என்ன செஞ்சு கிளம்ப் ஆயிரும், அதாவது திரட்சி அடைஞ்சிரும், மொத்தமாக ஒன்று சேர்ந்து திரட்சி ஆயிரும். ஸோ இதை வச்சு தான் அது அகுல்டினேஷன் அப்படிங்கிற சொல்ல, அதை தான் நம்ம அதாவது திரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ the basis of chemical differences is due to the presence of antigens and the membrane of the RBC. அப்போ இந்த RBC நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டிஜன் எங்கே காணப்படும் அப்படின்னம்னா, இந்த அகுல்டினேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னம்னா எரித்ரோசைட்ஸில் நடக்கும். இப்போ இது எங்கே இருக்குன்னா எரித்ரோசைட்ஸ் மேலே சர்ஃபேஸில், அதாவது மேலே சர்ஃபேஸில் இந்த ஆன்டிஜென்ஸ் வந்து காணப்படும். இப்போ இதை மேலே உள்ள மெம்பரேன், அதாவது இதில் எபித்தீலியல் செல், ஆர்பிசியில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸில் இது காணப்படுது. இப்போ இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா கோல் லான்ஸ்டீனர் அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதை அவரை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை அவர் கண்டுபிடிக்கும் போது 2 kinds ஆஃப் என்னது ஆன்டிஜனை பார்த்துருக்காரு. அதாவது A மற்றும் B அப்படிங்கிற 2 ஆன்டிஜனும் ஹியூமன் பிளட்டில் ஆர்பிசியில் இருக்கிறத பார்த்துருக்காரு. இப்போ இதை வச்சு என்ன செய்கிறாருன்னா 3 பிளட் குரூப்ஸாக பிரிச்சிருக்காரு. AB அப்படிங்கிற பிளட் குரூப் முதல்ல, அதுக்கப்புறம் ஆன்டிஜென்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அது O அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் O அப்படிங்கிறது வந்து இப்போ ஆன்டிஜென்ஸ் எதுவுமே இல்லாதனால அதை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னம்னா யூனிவர்சல் டோனர், அதாவது எல்லாருக்குமே பிளட்டை வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா அதில் ஆன்டிஜென்ஸ் கிடையாது, O குரூப்பில் வந்து என்ன ஆன்டிஜென்ஸும் எதுவுமே இல்லை, அதனால் அதுக்கு வந்து யூனிவர்சல் டோனர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th பிளட் குரூப், அதாவது ரொம்ப ரேரஸ்ட்டாக இருக்கக்கூடியது AB.
ஏபி குரூப்பு. இதை 1902 வந்து லான்ஸ்டீனருடைய ஸ்டூடெண்ட்ஸ் காஸ்டில் அண்டு ஸ்ட்ரூலி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஏபி குரூப்பு. இந்த ஏபி குரூப் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஏன் அதை யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னோம்னா அதில் ஆன்டிபாடிஸ் எதுவுமே இருக்காது. ஓ குரூப்பில் வந்து யூனிவர்சல் டோனர் சொல்கிறோம், ஏன்னா அதில் ஆன்டிஜென்ஸ் இருக்காது. ஏ மற்றும் பி ஆன்டிஜென்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால் நம்ம ஓ குரூப்பை யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்கிறோம். இதை யூனிவர்சல் அக்செப்டன்ட்னு ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா இதில் ஆன்டிஜன் ஏவும் பியும் அதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு 1925 டிஸ்கவர் த டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பிளட் குரூப், டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸை வந்து அவர் டிட்டர்மைன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது மல்டிபிள் அலியல் சீரீஸில் படிச்சிருக்காரு. அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னம்னா மொத்தம் ஒரு 3 ஆட்டோசோமல் அல்லீல்ஸ் வந்து இருக்கிறத பார்த்துருக்கிறாரு. அதில் ஏதாவது நம்ம ஹியூமனுடைய குரோமோசோம் நம்பர் வந்து 9 இருக்கிறத பார்த்துருக்கிறாரு. அப்போ அவர் வந்து அந்த பிளட் குரூப்பை பார்த்துட்டு அந்த ஜீனை வந்து பார்த்திங்கன்னா அதுதான் என்ன செய்யுது அப்படின்னம்னா அந்த குரோமோசோம் 9 இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி லேபிள் பண்ணியிருக்காரு அப்படின்னா எல் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணியிருக்காரு. கண்டுபிடிச்சி அதுக்கு எல் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படி எல்லுன்னு கொடுத்துருக்காருன்னா அவர் கண்டுபிடிச்சதுனால அது லான்ஸ்டீனர் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிச்சதுனால எல்லுன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐன்னு ஒரு சிம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ இப்போ நம்ம எல்லாமே பிளட் குரூப்பை நம்ம அல்லீல்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஐஏ ஐபி ஐஓ அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது எதுனா ஐ வந்து என்ன குறிக்குது அப்படின்னா ஐசோ அக்ளூட்டினேஷன் அப்படிங்கிறத குறிக்குது. அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் வந்து இருக்குது. ஐஏ ஐபி ஐஓ அப்படிங்கிற அல்லீல்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த ஐஓ அதாவது என்னது, இப்போ ஐஏ அப்படின்னா என்ன, அதில் எந்த குறிப்பிட்ட ஆன்டிஜென்ஸ் இருக்கிறத வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஏ ஆன்டிஜென் இருந்தால் ஐஏ, பி ஆன்டிஜென்ஸ் இருந்தால் அது ஐபி, ஆன்டிஜென்ஸ் எதுவுமே இல்லைன்னா அது ஓ குரூப்பு. ஆன்டிஜென்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா என்னது ஓ குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை வச்சு ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டிஜென்ஸ் இருக்குது. அப்புறம் அதை பொறுத்து ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. இதை நம்ம என்ன சொல்கிறோம், அந்த சலைவாவோட சேர்ந்து இருக்குது. இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா செக்ரீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், செக்ரீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? செக்ரீட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மளுடைய உமிழ்நீர் இருக்குது, சலைவா. இப்போ சலைவாவில் வந்து சில ஆன்டிஜென்ஸ் இருக்குது. நம்ம வாய்க்குள் நுழையும் போதே நம்மளுடைய சலைவாவே அதை என்ன செஞ்சிருது, கில் பண்ணிடுது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா செக்ரீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல ஏதாவது தேவையில்லாத நம்மளுடைய எதிரிகள் வந்து உள்ள மைக்ரோ ஆர்கானிசம் வந்து உள்ளே போகாமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறது. இப்போ இதில் ஐஏ ஐபி அப்படிங்கிற அல்லீல்ஸ் நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் என்சைம் வந்து டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் வந்து பார்த்திங்கன்னா எதோட பைண்ட் ஆகுது அப்படின்னம்னா என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 2 அல்லீல்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணி அது எதோட ஆட் ஆகுது அப்படின்னம்னா என் அசிட்டைல் கேலக்டோசமைன் அப்படிங்கிற கெமிக்கல் மோட ஒரு பயாலஜிக்கல் ஏஜென்ட்டோட கம்பைன் ஆகுது. அதாவது என்ஏஜி அப்படிங்கிறது. என்ஏஜி அப்படின்னா என்னது அப்படின்னா இது ஒரு முக்கியமான வேர்டு. என் அசிட்டைல் கேலக்டோமைன் அப்படின்னு சொல்கிறது. இது எதை என்கோட் பண்ணுது அப்படின்னம்னா என்சைம் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுது. இது வந்து எதனுடைய ப்ரீகர்சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கேலக்டோஸனுடைய ப்ரீகர்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹச் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. இப்போ இது வந்து ஐஏ ஐபியில் இருக்கும், ஆனால் ஐஓவில் என்ன செய்யாது, இருக்காது. அந்த டெர்மினல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படி ஆகாமல் இருக்கிறதுனால அதை வந்து நல் அப்படின்னு சொல்லுவாங்க, நல் அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னம்னா இதில் வந்து என்ஏஜியை உருவாகக்கூடிய ப்ரீகர்சார் வந்து அதில் இல்லை, டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதனால் நல் அல்லீல்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இப்போ இதில் இந்த ஃபினோடைப் காம்பினேஷனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னம்னா இந்த ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் அல்லீல்ஸ் அப்படிம்பாங்க. ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஐஓங்கிறது வந்து ரெசசிவ் அல்லீல்ஸு. ஸோ இதனால் இந்த ஐஏ ஈக்குவல் டு ஐபியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கோ டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், இதே போல் அதனால் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னம்னா ஐஏ
ஈக்குவல் டு ஐபி கிரேட்டர் தென் ஐஓ அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு சைல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிங் த பர்த்தில், அதாவது நம்ம பிறக்கிற ஒரு குழந்தை வந்து பேரண்ட்லேருந்து எத்தனை விதமான அல்லீல்ஸை வந்து வாங்கலாம் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ், ஏபிஓ, அதில் ஏதாவது ஒரு டைப்ஸ் வரும். நான் 3 வகையான அல்லீல்ஸை வந்து வாங்கலாம். அப்போ அதில் ஜீனோ டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு 6 விதமான ஜீனோ டைப்ஸ் அல்லது பீனோ டைப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜீனோ டைப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னம்னா ஐஏ இது ஒரு ஃபினோடைப்பு, ஐஏஐஓ அப்படின்னு ஒன்று கிடைக்கலாம். அப்புறம் ஐபி அப்படின்னு கிடைக்கலாம், இல்லைன்னா ஐபிஐஓ அப்படின்னும் இருக்கலாம். சில டைமில் ஏபி குரூப்புக்கு எப்படி இருக்கும், ஐஏஐபி அப்படிங்கிற பிளட் குரூப் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஓ இது ஒரு பிளட் குரூப். அப்போ மொத்தம் நம்ம இதில் எத்தனை பிளட் குரூப், ஏபிஓ அப்படிங்கிற பிளட் குரூப்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் பேசிஸில் ஹியூமன் ஏபிஓ பிளட் குரூப் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஜீனோ டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஏ அது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டைப்பான பிளட் குரூப் இருக்கும்னா ஃபினோடைப்பு ஐஏ மட்டும்தான் இருக்கும். ஃபினோடைப்பு ஐஏ அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐஓ அப்படிங்கிறது அப்படி இருக்கும். 2 விதமாக இருக்கலாம். அப்போ இதில் வந்து இந்த 2 விதமான இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பிளட் இருக்குன்னா ஏ ஃபினோடைப் வந்து ஏவாக இருக்கும். அதில் ஆன்டிஜென்ஸ் வந்து எதில் ரெட் பிளட் செல்ஸில் ஆர்பிசியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்ன ஆன்டிஜன் அதில் இருக்கும் அப்படின்னம்னா ஏ அப்படிங்கிற ஆன்டிஜன் அதில் இருக்கும். அப்போ அதுக்கு எதிராக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஏக்கு எதிராக பெறக்கூடிய என்ன ஆன்டிபாடிஸ் இருக்கும் அப்படின்னம்னா ஆன்டிபாடி பி வந்து இருக்கும். அப்புறம் ஐபி அல்லது ஐபிஐஓ இந்த பிளட் குரூப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா பினோடைப் வந்து பியாக இருக்கும், ஆன்டிஜன் வந்து பி இருக்கும், ஆன்டிபாடிஸ் ஏ இருக்கும். ஆனால் இதில் ஐஏஐபியில் அது வந்து ஏபி பிளட் குரூப்பு. அந்த ஏபி பிளட் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் பினோடைப், அதாவது ஏபி பிளட் குரூப்பில் 2 ஆன்டிஜன்ஸுமே இருக்கும். ஏ ஆன்டிஜனும் இருக்கும், பி ஆன்டிஜனும் இருக்கும். அப்படி இருந்தால் அது ஏபி குரூப்பு. இப்போ 2 ஆன்டிஜனுமே இருக்குது. ஆனால் இதில் என்ன இருக்காது அப்படின்னம்னா ஆன்டிபாடிஸ் எதுவுமே இருக்காது. அதான் நெய்தர் ஆன்டி ஏஆர் நார் ஆன்டி பி இருக்காது. இப்போ ஓ குரூப் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஏ ஆன்டிஜனோ அல்லது பி ஆன்டிஜனோ இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம யூனிவர்சல் டோனர்னு அப்படின்னு சொல்கிறோம். அதை ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ பி இந்த 2 ஆன்டிபாடிஸும் இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம ரீசியஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னென்னா எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் எரித்ரோசைட்ஸில் சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்க ஆர்ஹெச் மைனஸ், அதாவது ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏ பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த பாசிட்டிவ்னு சொல்கிறத வந்து நம்ம என்ன அப்படின்னோம்னா அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் தான். இப்போ ஏ பாசிட்டிவ்னா ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து ஏ பிளட் குரூப்பில் ஆர்ஹெச் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஆர்ஹெச் வந்து இல்லை அப்படின்னோம்னா அதாவது அது வந்து அந்த ஆர்ஹெச் மைனஸ். இப்போ இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து இதுவும் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா 1940 லான்ஸ்டீனரும் கார்ல் லான்ஸ்டீனர் அலெக்சாண்டர் வெயானரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசஸ் அப்படிங்கிற ஒரு குரங்குலேருந்து மங்கியிலேருந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த குரங்கு பேர் என்ன பேர் அப்படின்னா மெக்காக்கா ரீசியஸ் அப்படிங்கிற குரங்கு, அதில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க ஹியூமன் வியூங்க இருக்குதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னம்னா இம்யூனோஜெனிக் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜன் டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இம்யூனோஜெனிக் ஆன்டிஜன் வந்து என்னது டி. இப்போ இந்த இம்யூனோஜெனிக் ஆன்டிஜன் டி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னம்னா அது வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ். அது இல்லை அப்படின்னம்னா அந்த ஆன்டிஜன் டி ஆன்டிஜன் இல்லாமல் இருக்குது, இம்யூனோஜெனிக் ஆன்டிஜன் இல்லை அப்படின்னம்னா அது வந்து மைனஸ். சரியா? இப்போ இந்த ரீசியஸ் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினன்ட் கேரக்டர் அப்படிம்பாங்க. ஆர்ஹெச் ப்ளஸ்னால் டாமினன்ட்டு, இல்லைன்னா நெகட்டிவ்னா அது ரெசசிவ். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸ் வந்து இருக்காது. ஆன்டிஜன் டி ஆன்டிபாடிஸ் ஆர் ஆப்சன்ட் வந்து இதில் பிளாஸ்மாவில் இருக்காது. அப்போ அவங்க வந்து நார்மல் இண்டிவிஜுவலாக இருக்காங்க. அப்போ ஹவவர் அவங்க எதாக இருப்பாங்கன்னா ஆர்ஹெச் நெகட்டிவ் பர்சனாக இருக்காங்க. அப்போ ஆர்ஹெச் ப்ளஸ்னால் ஆர்ஹெச் மைனஸ் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. இப்போ இதில் இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ்ஸ் நெகட்டிவ் பிளட் வச்சுக்கோங்களேன். ஒரு எஃபெக்டும் ஒன்றுமே என்ன செய்யாது இருக்காது.
எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம அதனால் பயப்பட வேண்டாம். இப்போ இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுது, கண்ட்ரோல் ஆஃப் த எப்படி ஜெனடிக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம அதில் வந்து நிறைய ஹைப்போதீசிஸ் கொடுத்தா ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைப்போதீசிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆர்ஹெச் ஃபேக்டரில் 3 விதமான அல்லீல்ஸ் வந்து இருக்குது. குரோமோசோம் பேரில் இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய இப்போ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா 2 படம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 படமும் ஒவ்வொன்றும் ஒரு குரோமோசோம்ஸை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த குரோமோசோமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் அல்லீல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னம்னா கேபிட்டல் டி, ஸ்மால் டி, இ அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதான் நோமன் கிளேச்சர். அது வந்து நார்மலாக இருக்கக்கூடாது. கேபிட்டல் சி, அதாவது சிடிஇ, அதில் கேபிட்டல்லையும் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் லெட்டர்லையும் கொடுத்துருக்காங்க சிடிஇ. இப்போ இந்த 3 விதமான அல்லீல்ஸ் வந்து இருக்குது. இப்போ இதில் ஆர்ஹெச் அல்லீல்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னம்னா கேபிட்டல் சி, ஸ்மால் சி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி, கேபிட்டல் இ, ஸ்மால் இ, இதுதான். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோமோலோகஸ் குரோமோசோம் 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய குரோமோசோமில் ஒரு பேரில் இருக்கும். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி ஜீனோடைப்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சி இருக்கும், சிஆர்சி வரலாம், அப்படின்னா டியிலுது சரி ஏதாவது ஒன்று ஸ்மாலாக வரணும், அப்படி இல்லைன்னா கேபிட்டல் ஏதாவது ஒன்று வரலாம், ஒவ்வொரு குரோமோசோமில் இருக்கும். இப்போ இதில் வந்து சிடிஇ அப்புறம் சிடி எப்படி அந்த கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சி, கேபிட்டல் சி, கேபிட்டல் டி, கேபிட்டல் இ, ஸ்மால் சி, டிஇ. அப்படி இல்லைன்னா கேபிட்டல் சி, ஸ்மால் டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சி, கேபிட்டல் டிஇ. ஸோ இந்த மாதிரி அது மாதிரி ஃபுல்லாகவே ஸ்மாலாக இருக்கும், ஸ்மால் லெட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போ இதில் இந்த ஒவ்வொரு அல்லீல்ஸ் இப்போ நம்ம பார்த்ததில் எதில் ஃபுல்லாக டாமினன்ட் டி அந்த அல்லீல்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் டி அந்த 3 அல்லீல்ஸ்லேயும் டி கேபிட்டலில் இருந்தால் அது வந்து என்னென்னா டாமினன்ட் அல்லீல்ஸ். அந்த டி அல்லீல்ஸ் இருந்தால் தான் டாமினன்ட், அது வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ். சப்போஸ் ஸ்மால் டி தான் அந்த இதில் இருக்குது, அந்த 3 சீக்வன்ஸில் சிடிஇ இந்த 3ல் ஸ்மால் டி இருந்தது அப்படின்னா அது என்னது அப்படின்னம்னா ஆர்ஹெச், அதாவது ஸ்மால் டி இருந்தால் அது நெகட்டிவ் கேரக்டர், ஆர்ஹெச் நெகட்டிவ் ஃபினோடைப். இது தான் நம்ம என்ன யார் சொல்கிறோம் அப்படின்னா ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைப்போதீசிஸில் சொல்கிறாங்க. ஹைப்போதீசிஸ்னால் கருதுகோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வியானர் ஹைப்போதீசிஸில் என்ன சொல்கிறார் அப்படின்னா வியானர் வந்து 8 அல்லீல்ஸ் வந்து இருக்குது. இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா R1, கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் RO, கேபிட்டல் R இசைக்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர், ஸ்மால் R1, ஸ்மால் R, பேஸ் டபுள் ஒன், அப்புறம் R, Y அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆர்ஹெச் லோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 கேரக்டர்ஸில் இருக்குது. அப்போ அந்த ஆல் ஜீனோடைப்ஸ் வந்து என்னதை கேரி பண்ணியிருக்கு அப்படின்னா ஆரை வந்து கேரி பண்ணியிருக்கு. R1, R2, RO, R6 அப்படின்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஆர் எல்லாமே இதை பார்த்திங்கன்னா ஆர்ஹெச் பாசிட்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே சிங்கிளில் இருக்குது. இதில் டபுள் ரெசசிவ் ஜீனோடைப்ஸ், அதாவது ஸ்மால் RR1, RR11, அப்புறம் RRY அப்படிங்கிறது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஹெச் நெகட்டிவ் ஃபினோடைப்ஸில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பாட்டிபிலிட்டி ஆஃப் ஆர்ஹெச் ஃபேக்டர், அதாவது எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபைட்டாலைசிஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆர்ஹெச் கம்பாட்டபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னம்னா இன்கம்பாட்டபிலிட்டி, அதாவது இணக்கமின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ஹெச்சினுடைய இணக்கமின்மையால் வளரக்கூடிய அந்த கரு வந்து பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பணு சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபைட்டாலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆர்ஹெச் இணக்கம் இல்லாத தன்மை வந்து பார்த்திங்கன்னா எதில் அப்படின்னா நம்ம ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருக்காங்க. அப்போ ஆர்ஹெச் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன். அப்போ ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஹெச் ப்ளஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா மதரும் ஆர்ஹெச் ப்ளஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். சரியா? இப்போ ஆர்ஹெச் மதர் மட்டும் இருக்கக்கூடாது, ஆர்ஹெச் நெகட்டிவ் மதர் மட்டும் இருக்கக்கூடாது. ஆர்ஹெச் மைனஸ் ஃபாதர் கூட இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். ஆனால் ஆர்ஹெச் நெகட்டிவ் மதர் இருக்கக்கூடாது, அதுதான் டேஞ்சர். அது மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தோம், எக்ஸாமில் கேட்பாங்க. அப்போ அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஃபைட்டர்ஸ் வித்தின் ஹர் பாடி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னம்னா இப்போ ஆர்ஹெச் நெகட்டிவ் மதர் வந்து ஒரு ஆர்ஹெச் ப்ளஸ்ஸு ஃபாதர் வந்து ஆர்ஹெச் மைனஸ் மதரை வந்து மேரி பண்ணும்போது அவங்களுக்கு உருவாகக்கூடிய அந்த ஃபைட்டஸ்
அப்போ சைல்டு பர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் வந்து என்ன செஞ்சிருது, டேமேஜ் ஆகிடுது அதோடைய சைல்டு பர்த்தில். அதனால் இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன சரி, இந்த RH மைனஸ் மதர் வந்து RH பாசிட்டிவ் உள்ள ஒரு ஃபாதருடைய கருவை சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைல்டு பர்த்தில் வந்து ஒன்றுமே பண்ணாது. இந்த செகண்ட் சைல்டு பர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன நோய் வரும்னா ஜாண்டிஸு, அப்படி இல்லைன்னா என்னது அனீமியா, அதாவது ரத்தம் வந்து சுருங்கிடும், ரத்த செல்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும், அதாவது ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அப்படிம்பாங்க, ஆர்பிசி எல்லாமே இறந்துடும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபைட்டாலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது HDN டிசீஸ், ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் த நியூ பார்ன். அப்படினால குழந்தை ரெண்டாவது சைல்டு வந்து இறந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை நார்மலாக இருக்குது. அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்சிடைஸ்ட் ஆகுது ஃபஸ்ட்டு சைல்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா RH ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா மதருடைய இதில் ஒரு உடம்பில் வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருது, இந்த ஃபாதருக்கு எதிராக செயல்படக்கூடிய. ஏன்னா அவங்க RH மைனஸ் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சது. அதாவது ஆன்டிபாடிஸ் வந்து என்ன டைப்பில் இருக்கும் அப்படின்னா IgG அப்படிங்கிற டைப்பில் இருக்கும். இப்போ இந்த இது வந்து எது மூலமான தொப்புள் கொடி மூலமாக, அதாவது பிளாசண்டா மூலமாக என்ன செய்யுது அப்படின்னம்னா அந்த ஆன்டிபாடிஸு ஃபைட்டல் சர்க்குலேஷனில் ரெண்டாவது உருவாகக்கூடிய அந்த பேபிக்கு உள்ளே என்ட்ராகுது. இப்போ மதர் வந்து பார்த்திங்கன்னா சென்சிடைஸ் ஆகிறாங்க. அப்போ அந்த டெலிவரியில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுதான் அந்த சைல்டு பர்த்தில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் எரித்ரோஃபைட்டாலிசிஸ். இப்போ இந்த எரித்ரோஃபைட்டாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதர் வந்து கன்சீவ் ஆகி ஒரு 28லேருந்து ஒரு 34 வீக்கில் அவங்களுடைய ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ப்ரொப்போலைட்டிக் மெஷர், அதாவது ப்ரொப்போலைட்டிக் மெஷர்னு சொல்லுவாங்க அந்த பீரியடை. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது இந்த RH நெகட்டிவ் மதருக்கு இந்த டெலிவரிக்கு முன்னால், அந்த சைல்டு பர்த்துக்கு முன்னால் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து உருவாகாமல், அந்த மதர் இதில் வந்து ஆன்டிபாடிஸ் ஆன்டிஜன் டி வந்து உருவாகக்கூடாது, ஆன்டிபாடிஸ் டி வந்து உருவாகக்கூடாது, அதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஸோ அது போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்ம மதருடைய பாடியில் வந்து எதுவுமே என்ன செய்யுது, உருவாக மாட்டேங்குது. அதனால் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து நமக்கு நார்மலாக பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நோ ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். Thank you.